வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். உலக நாயகன் கமல்ஹாசன் நடிகர் சங்கத்துக்கு ஏராளமான அவரால் முடிந்த உதவிகளை செஞ்சிருக்காரு. அதாவது பண உதவி மட்டும் இல்லாமல் பல்வேறு நிகழ்வுகள்ல அவர் கலந்துகிட்டு இருக்காரு. அது வந்து ராதாரவி தலைவராக இருக்கும் காலத்திலேயே ராதாரவி நடிகர் சங்க தலைவராக இருந்த காலத்துல கிரிக்கெட் போட்டி நடந்த பொழுது மதுரையில அதில் கலந்துக்கிட்டாரு. நட்சத்திர கிரிக்கெட் அதில் லெஃப்ட் ஹேண்ட் ஓப்பனராக இறங்கி அவரா பேட்டிங்லாம் ஆடினாரு. அதே மாதிரி கமலுடன் ஒரு நாள் அப்படின்னு ஒரு நிகழ்வு, 10 ரூபா டிக்கெட்டு, ரசிகர்கள் கமல் சாரோட கலந்துக்கலாம். அந்த டிக்கெட் வாங்கின ஆட்கள் அதில் குலுக்கி போட்டு அதில் ஒருத்தரை தேர்ந்தெடுப்பாங்க. அவர் கமலுடன் ஒரு நாள் மார்னிங்லேருந்து ஷூட்டிங் ஆரம்பிச்சதுலேருந்து அவர் எங்கெங்கெல்லாம் போகிறாரோ அவரோட போகிற மாதிரி ஒரு நிகழ்வு அது பண்ணி கொடுத்தாரு. இன்னும் நிறைய விஷயங்கள் நடிகர் சங்கத்துக்கு அவர் பண்ணி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி விஜயகாந்த் நடிகர் சங்க தலைவராக இருந்த பொழுது பல்வேறு நிகழ்வுகள் சிங்கப்பூர், மலேசியா உட்பட பல நிகழ்வுகள் அவர் பங்கேற்று இருக்காரு. அதே மாதிரி விஷால் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது நடத்தப்பட்ட பல்வேறு நிகழ்வுகள், அப்புறம் முதல்ல அவர் படம் சபாஷ் நாயுடு படம் பூஜை போட்டது நடிகர் சங்கத்துல தான் பூஜை போட்டாரு. அப்பொழுது நடிகர் சங்கத்துக்கு 1 கோடி ரூபா நிதி வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் அவரே சமீபத்தில் நடிகர்கள் எல்லாம் நிதி கொடுக்கலான்னு சொன்ன பொழுது முதல்ல நிதி கொடுத்தவர் கமல்ஹாசன் தான். அவர் தான் 1 கோடி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின், விஜய் மற்றவர்கள்லாம் கொடுத்தாங்க. இன்னும் ரஜினிகாந்த் என்னால் பண உதவி பண்ண முடியாது அப்படின்னு அவர் ஓப்பனாக சொல்லிட்டாரு. இதற்கு நடுவில் நடிகர் சங்கத்துக்கு ஒரு அறங்காவலர் குழு இருக்கு. அந்த அறங்காவலர் குழுவுடைய தலைவர் கமல்ஹாசன் தான். சென்னையில் இருந்தா கூட பயங்கர பிஸியா தான் இருக்காரு. நேற்றுக்கு நடிகர் சங்கத்துடைய அறங்காவலர் குழு அறக்கட்டளை, அந்த அறக்கட்டளையுடைய அறங்காவலர் குழு கூட்டம், அதுக்கு தலைவர் கமல்ஹாசன் தான். அந்த கூட்டம் ஆழ்வார்பேட்டையில் உள்ள அவருடைய அலுவலகத்துல நடந்தது. அதுல நடிகர் சங்கத்தினுடைய விஷால், கார்த்தி, கோவை சரளா, நாசர், பூச்சி முருகன், ராஜேஷ் இவங்க எல்லாமே கலந்துக்கிட்டாங்க. அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும், சச்சு பழைய நடிகை, காமெடி நடிகை சச்சு இவங்க எல்லாமே கலந்துக்கிட்டாங்க. இதுல என்ன மாதிரியான முன்னேற்பாடுகளை நம்ம பண்ணணும், என்னெல்லாம் ப்ரியாரிட்டி, அதுக்கு எப்படி நிதியை பங்கீடு பண்ணணுங்கிற அந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் அவங்க கலந்தாலோசனை பண்ணாங்க. அதுல சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அவர் எங்கே இருந்தாலுமே அந்த ஃப்ரெட்டர்னிட்டி, அதாவது சினிமா நடிகர்கள், அந்த துறை அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும், சினிமா நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணமா இருக்கு. தெலுங்கு நடிகர் விஷ்ணு மஞ்சு, இந்த விஷ்ணு மஞ்சு இவருக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. நம்முடைய சித்ரா லக்ஷ்மணன் சாருக்கு பேட்டி கொடுத்துருக்காரு அவருடைய டூரிங் டாக்கீஸ்ல. அதுல ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப கவர்ந்த விஷயம் என்னன்னா, அவர் விஷ்ணு மஞ்சு மோகன் பாபுவுடைய மகன். அவரே நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காரு. இப்போ ஒரு படத்துக்கு அவரே கதையை எழுதுறாரு. அந்த படம் மிகப்பெரிய ஒரு பேன் இண்டியன் படமா வருது, கண்ணப்பா அப்படிங்கிற தெலுங்கு படம். அதுல பாத்தீங்கன்னா கேஸ்டிங்கை பார்த்தா மிரண்டு போற மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் பிரபாஸ் நடிக்கிறாரு, ஒரு பக்கம் அந்த படத்துல சரத்குமார் நடிக்கிறாரு, கேமியோவா பல்வேறு நடிகர்கள் நடிக்கிறாங்க. யூ நேம் இட், ஹிந்தி நடிகர்களா இருக்கட்டும், தெலுங்கா இருக்கட்டும், கன்னடமா இருக்கட்டும், யாராரு பெரிய பெரிய நடிகர்கள்லாம் அந்த படத்துல நடிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டார் கேஸ்டா கண்ணப்பா அப்படிங்கிற படம், கண்ணப்ப நாயனார் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். அதாவது தன்னுடைய கண்ணையே சிவனுக்காக எடுத்து கொடுத்தவர் அப்படிங்கிறதான் அவருடைய அந்த கதை. அதை தான் அவர் படமா எடுக்கிறாரு. அவர் பேட்டியில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, கமல் சாரை நீங்க சந்திச்சு பேச உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. ஏன்னா அவங்க மோகன் பாபு ரஜினிக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. மோகன் பாபு கமல் சாரோட வில்லனெல்லாம் நடிச்சிருக்காரு குரு படத்துல. அதுல வில்லனா வருவாரு. இது என்னன்னா, நான் கமல் சாரோட ஒரு 6 மணி நேரம் தொடர்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு சொன்னார். என்னன்னா, இவர் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு டின்னர் சாப்பிட, ஒரு ரெஸ்டாரண்ட்னா என்ன, அவங்கள மாதிரி கமல் சார் மாதிரியான ஆட்கள் இவங்கெல்லாம் போற ரெஸ்டாரண்ட், அங்க கமல் சார் இருக்காருன்னு தெரிஞ்சுதான் இவர் போயிருக்காரு. சார் வெளியில இருந்தோடனே இவர் போய் பக்கத்துல உட்காந்து, சார் நான் சில கேள்வியெல்லாம் கேட்கலாமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. தாராளமா கேளுங்க அப்படின்னோடனே டின்னரு 2 பேரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இவர் பல்வேறு கேள்விகளை கேட்கிறாரு. சார் இந்த படத்துல எப்படி நடிச்சீங்க, அபூர்வ சார்ல எப்படி சார் இப்படி நடிச்சீங்க, மைக்கேல் மேன காமராஜில் எப்படி சார் இந்த நடிச்சீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. கமல் சார் எல்லாத்துக்கும் பொறுமையா பதில் சொல்றாரு. அதாவது 6:30 7 மணிக்கு ஆரம்பிச்சது நைட்டு 1:30 மணிக்கு முடிஞ்சிருக்கு. அதாவது அவ்வளவு நேரம் 6-7 மணி நேரம் அவர் வரிசையா சலிக்காம பதில் சொல்றாரு.
இப்ப கமல் சார் ஒண்ணு சொல்லியிருக்காரு. கமல் சாரை பொறுத்தவரையே கமல் சார் பார்க்காத வெற்றிகளே கிடையாது. அவரை மாதிரி மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்தவங்க யாருமே கிடையாது. இந்தியாலேயே அவ்வளவு ஹிட்டு கொடுத்தவர். அதே மாதிரி அவர் சந்திக்காத தோல்விகளே கிடையாது. ஸோ ரெண்டையுமே பார்த்தவர். அவர் எப்படின்னா, எப்படி வந்து இவ்வளவு காலமாக இப்படி இருந்தாலும் இவர் நிற்கிறாரு, 70 வயதுலையும் பெரிய ஹீரோவா, அவருக்குன்னு ஒரு மார்க்கெட்டு, அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸோட எப்படி இந்த வயசுலயும் நிக்கிறாருங்கிறதுக்கு அவர் சொன்ன ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம் என்னன்னா, ஒரு தாரக மந்திரம்னு சொல்லலாம். உதாரணங்கிறத விட கமல் சார் என்ன சொன்னாராம், நம்மெல்லாம் வந்து குரங்குல இருந்து வந்தவர்கள், என்ன குரங்குல இருந்து தானே மனிதன் வந்தான், நான் வந்து கீழே விழுவேன் திரும்பி எந்திரிப்பேன், விழுவேன் எந்திரிப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இவருக்கு அப்படியே புல்லரிச்சு போச்சான். இது ஒவ்வொரு நடிகரும் ஒவ்வொரு இயக்குனரும் தெரிஞ்சுக்க வேண்டியது. என்ன கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு நடிகன் இயக்குனர் மட்டும் இல்ல, நம்ம மாதிரி சாதாரண மனிதர்கள், அது வந்து நீங்க ஒரு கம்பெனில வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கலாம், ஒரு கம்பெனில அக்கௌண்டண்டா இருக்கலாம், ஏன் ஈவன் நீங்க வந்து ஒரு சாதாரணன்னு சொல்ல முடியாது, எல்லா வேலையுமே எதுவுமே சாதாரண வேலைன்னு இல்லை. ஒரு வாட்ச்மேனா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனா நம்ம வந்து ஒரு மனசுல ஒண்ணு வச்சுக்கணும், நம்ம வந்து மேல இருக்கலாம், திருப்பி கீழே விழலாம், ஆனா கீழே விழுந்து அப்படியே விழாமல் திருப்பி எந்திரிப்போங்கிற ஒரு நம்பிக்கை வேணும். அதை வந்து அதற்கு உதாரணமாக திகழ்பவர் உலகநாயகன் கமலஹாசன். எல்லாமே ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, எங்க அப்பா சொத்து சேர்த்து வச்சிருக்காரு பல தலைமுறைக்கு, எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் வட்டிக்கு விட்டு வர்ற காசை வச்சு நான் பாட்டுக்கு ஜாலியா இருக்கேன், டெய்லி வெளியில போறேன், கோட் ஷூட் போட்டுக்கிறேன், தண்ணி அடிக்கிறேன், ஜாலியா இருக்கேங்கிறது அது ஒரு இதுவே இல்லையே, ஸ்ட்ரகிளே கிடையாது. இதுல அவர் என்ன தெரியுமா எழுதியிருக்காரு, ஐ ஆம் ஃப்ரம் மங்கீஸ், ஐ வில் ஃபால் அண்ட் ஐ வில் கிளைம்னு எழுதியிருக்காரு. நான் கீழே விழுவேன் ஆனா திரும்பி எந்திரிப்பேன் அப்படின்னு. அதாவது ஒரே ஒரு பாதையை வந்து வெவ்வேறு விதமா அணுகலாம். ஒரு பாதைன்னு சொல்றதை விட இப்ப சென்னைக்கு போகணும்னா வெவ்வேறு ரூட்ல போகலாம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ரூட்ல போறாங்கன்னு வைங்களேன், பட் போய் சேர்றது சென்னை தான். அது ஒவ்வொருத்தர் போற பாதை, அதுதான் அந்த இதுலதான் த வேஸ் அண்ட் மீன்ஸ்னு சொல்லுவோம். அந்த பாதையும் முக்கியம், பயணம் செய்யும் பாதையும் முக்கியம். அதுல உலகநாயகன் உயர்ந்து நிற்கிறார், மற்றவர்களுக்கு உதாரணமாக திகழ்கிறார். உலகநாயகன் கமலஹாசன் இஸ் அ மோஸ்ட் அண்டர் ரேட்டட் சிங்கர் அப்படின்னா எல்லாரும் ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு வந்து பாடலுக்காகவே சிறந்த பின்னணி பாடகருக்கே தேசிய விருது கிடைச்சிருக்கணும். பட் அவர் ப்ரொஃபஷனல் சிங்கர் இல்லை அப்படிங்கிறதுனால அவருக்கு 1987 தென்பாண்டி சீமையிலே பாடினதுக்கு கிடைக்கல. தென்பாண்டி சீமையிலே பாடல் வந்து எடுத்தோடனே வைக்கிற ஒப்பாரி வந்து இளையராஜா, மீதி பாட்டு ஃபுல்லா பாடுறது கமல். ஸோ கமல் வாய்ஸ் செம்மையா இருக்கும். அதுல பார்த்தோம்னா இப்ப நம்ம பாஸ்கி ஒரு பேட்டி, அதாவது பாஸ்கி வந்து எஸ்பிபி சார்ட்ட பேட்டி எடுத்திருக்காரு. எஸ்பிபி சார் எவ்வளவு பெரிய பாடகர், எத்தனை லட்சம் பாடல்களை பாடியிருக்காரு, அவரை மாதிரி ஒரு பாடகர் வர முடியுமா? ஆனா அவர்கிட்டே தைரியமா ஒரு கேள்வி கேட்டாரு பாஸ்கி சார், ஹை பிச்சு பாடல் அப்படின்னா அதுல 10க்கு 7 மார்க் உங்களுக்கு கொடுத்தேன்னா 8 மார்க் நான் கமல் சாருக்கு கொடுப்பேன், அவர் எப்படி சார் இவ்வளவு ஹை பிச்சு சர்வசாதாரணமா பாடுறாருன்னு ஒரு கேள்வி கேட்டாரு. அதுக்கு வந்து எஸ்பிபி சொன்னாரு, தம்பி கமல் வந்து அவர் அந்த காலத்து தியாகராஜ பாகவதர் அந்த மாதிரியான ஹை பிச்சில் பாடக்கூடியவர், அவரை மாதிரி என்னால பாட முடியாது ஹை பிச்சில். நீங்க சொல்றது கரெக்டு தான், கமல் என்ன விட பெட்டர் சிங்கர் இன் ஹை பிச் அப்படின்னு எஸ்பிபி வந்து ரொம்ப பெருந்தன்மையாக கமல் சாரை சொன்னாரு. நான் இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இப்ப மெய்யழகன்ல பாடியிருக்காரு. இந்த பாட்டு வந்து நமக்கு ஏற்படுத்திய உணர்வு, அவர் பாடின விதம், அதற்கு வந்து அவருக்கு தேசிய விருது கொடுக்கணும். பட் பிஜேபி இருக்கும் பொழுது அவருக்கு தாதா சாஹேப் பால்கேவே கிடைக்கல. அப்புறம் நம்ம எங்க பெஸ்ட் சிங்கரு, பெஸ்ட் ஆக்டரு, அப்புறம் இதை விட நம்ம பாரத் ரத்னா எல்லாம் கேட்கிறோம். அதெல்லாம் அவங்க கொடுக்கவே போறதில்லை. விரைவில் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.